ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ கிராண்ட் அப்படின்னு ஒரு சைட் விசிட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. இது எக்ஸாக்டாக கோவில்பாளையத்துலேருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெட்ரோ கிராண்ட் சைட்டில் நிறையா பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. அதோட அங்கே ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடுங்களும் சேலுக்கு இருக்குது. நான் அங்கே 2 வீடு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேங்க. அதை உங்களுக்கும் நான் காட்டுறேன். சீரியஸாங்க, எனக்கு கொஞ்சம் தலையே சுற்றிருச்சு. சாப்பிடாம வேற போயிட்டேன். அதனாலயான்னு தெரியல. நிஜமாலுமேங்க அந்த ரேட்டு எனக்கு ரொம்பவுமே பயம் வந்துருச்சுங்க. எப்படி நம்ம இந்த ஏரியாலலாம் வாங்க முடியுமா? இல்லை வீடு கட்டிடலாமா? அந்த மாதிரிலாம் நான் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் வெல்த் இருக்கிறவங்களுக்கு, அப்படி இல்லைன்னா ஃபாரினில் வேலை செஞ்சுட்டு இங்கே லேண்டு வாங்குறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. ஆனால் நம்ம இங்கேயே பிறந்து, இங்கேயே படித்து, இங்கேயே வேலை செஞ்சு, இங்கேயே லேண்டு வாங்குறது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சத்தியமாக எனக்கு தெரிலங்க. முட்டி மோதி நம்மளோட கடனை அடைச்சி, அதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி நமக்கான ஒரு இடத்த வாங்கிறதுக்கும் நம்ம கடன்லேயே இருக்க வேண்டியதாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. இப்போது என்னோட லோன் பார்த்திங்கன்னா கார் லோன் மட்டும்தாங்க இருக்குது. அதுவே நான் 3 மந்த்ஸில் அடைக்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பிளாட் வாங்குறதுலேயும் வீடு வாங்குறதுலேயும் தாங்க கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். அது வரைக்கும் சும்மா இல்லாமல் ஜஸ்ட்டு போய் இந்த மாதிரி சைட்ஸ் எங்கெங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ விசிட் பண்ணி, நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த பிளாட் சேல் ஆகுது, ப்ளஸ் எங்கே அம்யூனிட்டிஸும் நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வாங்கணுங்க. அது மட்டும்தான் என்னோடய இப்போதைக்கு கோல். நான் யோசிக்கிறேங்க, நான் ஐடி கம்பெனியில் இருக்கேன். 80K எனக்கு சேல்ரி வருது. கார் லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் பிளாட் வாங்கி வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, எனக்கே இந்த 40,000 30,000 இஎம்ஐ ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஸோ நார்மலாக 30K 20K வாங்குகிற லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களும் வீடு வாங்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அவங்க எந்த அளவுக்கு ப்ரெஷர் கோத்ரூ பண்ணுவாங்கன்னு என்னால் இமேஜினே பண்ண முடியலங்க. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இங்கிருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணி போகிற மாதிரி ரூட் காட்டுச்சு. அதில் தான் நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். ஹைலேண்டுன்னு சொல்லிட்டு இங்கே ப்ரீமியம் பிளாட்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. பட் நம்ம அங்கே விசிட் பண்ண போகலை. ஆனாலும் எவ்வளோ தான் இந்த ப்ரெஷர் இருந்தாலும் நம்ம எல்லாருமே இதை ஹேண்டில் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நமக்கான லேண்டு நம்ம நினைக்கிற பட்ஜெட்லேயே கிடைக்கும். அது நம்ம தேடுறதை பொறுத்து தான் இருக்குது. மெட்ரோ கிராண்ட் உள்ளே வந்துட்டோங்க. இங்கிருந்து இன்னொரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போய் அப்படியே பார்க்கலாம். இந்த ரோட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேக்டரி வர ரோடும் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்துச்சு. உள்ளே நான் போகவே எனக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு. யாருமே இல்லை. பட் அங்கங்கே வெஹிக்கிள்ஸ் அப்புறம் ஃபேக்டரி இந்த மாதிரி இருந்துச்சு இந்த ரோடு. இதுக்கே ஏன் அவங்க இவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. ஆக்சுவலாக இந்த இடம் வரும்போதெல்லாம் எனக்கு சரி திரும்பிடலாமா அப்படி தான் ஃபீல் ஆச்சு. வந்ததும் வந்தாச்சு, இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகுமா, போய் பார்த்துடலாம் தாங்க தைரியமாக போயிட்டேன். உள்ளே ஃபுல்லாகவே போகிற வழியிலையும் அவங்க மரம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே மெட்ரோ கிராண்டோட இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா போட்ஸும் இருந்துச்சு, நிறைய மரமும் இருந்துச்சு. ஓகே, இதுதான் பிளாட்ஸ் போல், சுற்றியும் வரக்காடாக இருக்கே அப்படின்னு தாங்க பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். ஆனால் டெட் எண்டில் தான் ஆர்ச் இருந்துச்சு. இந்த ரோட்டோட 2 சைட்லேயும் பிளாட்ஸ் இருக்குங்க. அதை ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் எந்த வீடும் இல்லை. இங்கே சடனாக நிறுத்திட்டேங்க. இவ்வளோதானா இல்லை இன்னும் போகலாமான்னு சொல்லிட்டு, சரி இந்த ரோடு எங்கே தான் எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு அப்படியே ரூட்லேயே போனேங்க. நான் எனக்கான பிளாட் வாங்குறதுக்குள்ளே கோயம்புத்தூரில் எல்லா மூலை முடுக்கும் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியுங்க, நான் போடுற எஃபர்ட்ஸ் என்றைக்குமே வேஸ்ட் ஆனதில்லை. நம்மளுக்கு தேவையெல்லாம் நம்மளோட பட்ஜெட்குள்ளே ஒரு லேண்ட், அது எங்கே இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. ஸோ அதிலெல்லாம் தயக்கமே படக்கூடாது. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அண்ட் கூடிய சீக்கிரமாக எனக்கான லேண்டை நான் பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய வீட்டை கட்டி இதே சேனலில் போஸ்ட் பண்ணுவேங்க. ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் டூ வாட்ச். ஓகே, நம்ம ஆர்ச் கிட்டே வந்துட்டோங்க. இதுதான் மெட்ரோ கிராண்ட். மட்டும் கல் இருந்துச்சு. அண்ட் டேங்க் ஃபெசிலிட்டியும் இங்கே கொடுத்துருந்தாங்க. வீடு கட்டுறப்போ தண்ணிக்கு ப்ராப்ளம் இருக்காது.
சுற்றியும் வரக்காடு தாங்க, ட்ரை ஏரியா. பட் மண் கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு. செம்மண் தான், பட் பியூர் ரெட் சாண்ட் இல்லை. ஓகே, நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோங்க. சில வீடுங்களில் ஆளுங்க இருக்காங்க, ஆல்ரெடி குடியிருக்காங்க இங்கே. சில வீடுங்க வந்து இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. எனக்கு இங்கேருந்து ஒரு அண்ணா கைட் பண்ணாங்க. அண்ட் இந்த மெட்ரோ கிராண்ட் ரொம்பவுமே பெருசுங்க, அரௌண்ட் 60 ஏக்கர் மாதிரி சொன்னாங்க. இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே தான் இப்போது அவைலபிளாக இருக்க பிளாட்ஸுங்க. இங்கேயே நிறைய பிளாட்ஸ் ஆல்ரெடி புக் ஆயிருச்சு. சில பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போனீங்கனாலும் அவங்களே சொல்லுவாங்க, இந்த பிளாட் இப்போ அவைலபிளாக இருக்குது, நம்பர் 21. சரி, பிளாட்ஸாக வேணாம், வீடு போய் பார்ப்போன்னு சொல்லி வீடு பார்க்க போனாங்க. வரிசையாக ஒரு 2 வீடு வந்து சேலுக்கு இருந்துச்சு. அண்ட் அதே ஸ்ட்ரீட்டில் ஆல்ரெடி ஃபேமிலிஸும் இருக்காங்க. இங்கே இருக்க வீடுங்க எல்லாமே ஒரே டிசைனில் தான் கட்டியிருக்காங்க, பட் டைல்ஸ் மட்டும் பேட்டர்ன்ஸ் மாறுது. அண்ட் இந்த வீடுங்க வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கட்டியிருக்காங்க, பட் பிளாட் வந்து சவுத் ஃபேஸிங். தாராளமாக 2 கார் நிற்கிற அளவுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போன உடனே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஹால் இருக்குங்க. ஹால்லேருந்து வெளியே கார் பார்க்கிங் பார்க்குற மாதிரி விண்டோஸ் அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெட்ரூம். இது வந்து கொஞ்சம் சின்ன பெட்ரூமுங்க, 10க்கு 10ன்னு நான் நினைக்கிறேங்க, சரியாக தெரியலை. ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் விண்டோஸும் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால பிரைட்னஸ் நல்லாவே இருக்குது. பாத்ரூமும் ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒரு அளவுக்கு ஸ்பேசியஸாக தாங்க இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் ஹைட்டாகவும் இருந்துச்சு. ரூமோட டோர்ஸ் அண்ட் பாத்ரூமோட டோர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க, ரொம்ப குவாலிட்டியாகவும் தெரிஞ்சுது. ஹால் கொஞ்சம் நீளமாகவே இருந்துச்சு. ஹாலில் இருந்து பூஜா ரூம், பெட்ரூம் அண்ட் கிச்சன் எல்லாமே ஆக்சசபிளாக இருக்குங்க. கிச்சன்லேயே ஒரு ஸ்டோர் ரூமுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. கிச்சன் கொஞ்சம் லென்த்தியாக நல்ல ஸ்பேசியஸாகவே இருந்துச்சுங்க. அண்ட் இங்கேயும் ஸ்டோரேஜுக்கு மேலே செல்ஃப் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் நல்லாவே இருக்குது, சன்லைட் நல்ல விசிபிலிட்டி இருக்குங்க. இங்கே நம்ம ஸ்டோர் ரூம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பூஜா ரூம் செட் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பேசியஸாகவே இருந்துச்சு. அண்டு நம்ம இப்போ பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம். பெரிய விண்டோ வித் செல்ஃப் இருக்குது. நல்ல நீளமான ரூமுங்க, ஸோ நல்ல ஸ்பேசியஸாகவும் இருந்துச்சு. இந்த வீடு மொத்தம் 3.5 சென்ட்டுங்க. பின்னாடி படிக்கட்டு இருந்துச்சு. வீட்டை சுற்றியும் நம்ம நடந்து போகிற அளவுக்கு இடம் விட்டு கட்டியிருக்காங்க. இந்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங்க. நம்ம அடுத்த வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம முன்னாடி பார்த்த வீடு பார்த்திங்கன்னா 3.5 சென்ட்டு 60 லட்சம் ரூபா சொன்னாங்க. இது வந்து 2.5 சென்ட்டு 50 லட்சங்க. உள்ளே போய் ஒரு விசிட் பார்க்கலாம். இங்கே ஒரு சின்ன போர்ட்டிகோ அண்ட் ஒரு சின்ன ஹால். இந்த வீட்டில் என்னென்னா முன்னாடியே படிக்கட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம இங்கேருந்து மேலே போனால் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2 BHK டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டியிருக்காங்க. இங்கே எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சுங்க. பெட்ரூம் கொஞ்சம் குட்டி தான். அண்ட் பாத்ரூம்லேயும் நம்ம ஸ்டெப்ஸ் போகிற அந்த ஸ்லாப் அது இருந்துச்சு. இந்த வீடு ரொம்ப காம்பேக்டாக கட்டியிருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்து கட்டியிருக்காங்க. கிச்சனும் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சுங்க. நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் தான், டைனிங்கோடு இருந்துச்சு. ஆனால் இங்கே ஹாலில் நம்மளுக்கு வேறு எந்த ஸ்பேஸும் இல்லைங்க. லைக் பூஜா ரூமுக்கும் இடம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே மேலே ஸ்டேர்ஸ் போனால் நம்மளுக்கு அங்கே இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஹைட்டான பில்டிங். இங்கே பார்த்த வீடுங்களில் அட்வான்டேஜ் என்னென்னா விண்டோஸ் வந்து ரொம்ப தாராளமாக கொடுத்துருக்காங்க, ஹைட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்ல வெளிச்சம் இருந்துச்சு வீட்டுக்குள்ளே. இதுதான் மேலே இருக்க ஒரு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. அண்ட் இந்த விண்டோலேருந்து வியூ சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு இந்த மாதிரி வீடு கட்டினாலே ரொம்ப போதுங்க. ஆனாலுமே 50 லட்சம் ரொம்ப ஜாஸ்தியாக எனக்கு தோணுது. ஸோ நான் இதை பிளாக் பண்ணவோ வாங்க போகிறதோ இல்லைங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாமே சின்ன சின்னதாக இருந்துச்சு.
ஆனால் மேலே வந்தப்புறம் எனக்கு 2.5 சென்ட் வீட்டில் இருக்க மாதிரியே இல்லைங்க. கொஞ்சம் பெரிய வீடு மாதிரி தான் தெரிஞ்சுது. நல்ல பெரிய வராண்டாவும் கொடுத்துருக்காங்க வெளியே, பெட்ரூம்க்கு வெளியே. ஸோ பார்க்க ரொம்ப பெரிய வீடு மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சீரியஸாக நம்ம ஊரில் 2.5 சென்ட்ல எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி வீடு கட்டினாலே நம்மளுக்கு ஒரு 30 lakhsக்குள்ளே முடிஞ்சிருங்க. இது வந்து 50 லட்சம் அப்படிங்கும்போது தான் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி வீடெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவுமே ஆசையாக இருக்குங்க. வீடாகவே வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இஎம்ஐ நம்மளால் கட்டவே முடியாதுங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக லேண்டு தான் ஃபஸ்ட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் தான் வீடை பற்றி யோசிக்கவே செய்யணும். கண்டிப்பாக ஒரு 1 or 2 இயர்ஸாவது ஆயிரும். இந்த வீடு 20க்கு 30 சைஸுங்க. ஓகே, நான் வீடு கட்டுற வரைக்கும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் என்னோடய பேஜில் போட்டுகிட்டே இருப்பேங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.